முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. எஸ்பிஐ பேங்க்ல யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக விளங்கிட்டு இருக்கக்கூடிய வங்கி அப்படின்னு பார்த்துட்டோம்னா எஸ்பிஐ வங்கி தாங்க. அதாவது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் தாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு நிறைய வகையான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. குறைந்த வட்டியில் பணம் கொடுக்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சலுகைகளும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐ பேங்குக்கு நிறைய விதமான வாடிக்கையாளர்களும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய தகவல் என்ன அப்படின்னா நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 236 ரூபாய் அப்படிங்கிறது டெபிட் பண்ணுறாங்களாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தும் 236 ரூபாய் டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த 236 ரூபாய் அப்படிங்கிறது டெபிட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலேயே இந்த 236 ரூபாய் அப்படிங்கிறது டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு புதிய தகவல் வந்திருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொருந்தும். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 230 ரூபாய் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோடு சேர்த்து தான் 236 ரூபாய் அப்படிங்கிறது டெபிட் பண்ணப்படுறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு எஸ்பிஐ தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து இந்த 236 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. பிகாஸ் எஸ்பிஐ இது தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பயத்தில் கூட இருந்திருக்கலாம். அண்ட் அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ல நிறைய வகையான வங்கி கணக்குகள் இருக்கும். அதாவது நிறைய விதமான பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடியவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான அக்கௌண்ட் டைப்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் வச்சுருக்கலாம். அண்ட் அதில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா கிராமப்புறத்தையும் நகரப்புறத்தையும் பொறுத்து 500 ருபீஸில் இருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் அப்படிங்கிறது மினிமம் பேலன்ஸாக அப்படிங்கிறது வச்சுருக்கணும். பட் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸாக இந்த அமௌண்ட்டை வச்சுருக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய புது அறிவிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் கூட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. நாங்கள் இதுக்கு மேலே எந்த ஒரு அபராதமும் விதிக்க மாட்டோம் அப்படின்னு எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அண்ட் அடுத்தபடியாக எஸ்பிஐ பேங்க்ல ஒரு புதிய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு ஒரு புதிய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வரும் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதுக்கு ஒரு கிரைட்டீரியாவும் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் விழணும் அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் 42 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடல் பென்ஷன் யோஜனா இப்போ புதுசாக எஸ்பிஐ பேங்க்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய கமெண்ட்ஸை பொறுத்து நெக்ஸ்ட் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டெபாசிட் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்களில் இருந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமும் இருக்குது. இப்போ இந்த அறிவிப்பு எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி ஒரு நல்ல வட்டி பெறணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 1000 ரூபாயில இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வட்டி அப்படின்னு பார்த்துட்டோன்னா 3% இருந்து 7.5% வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயரை பொறுத்து இருக்கு, ஆண்டை பொறுத்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 7 நாட்களில் இருந்து டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வட்டி எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த 7 days ஸ்கீமில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி நல்ல இன்கம் பெற முடியும் அப்படின்னு ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க.